பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் குமார் இருந்துட்டு பைக்கில் வந்துட்டுருக்கிற போது ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. இல்லைடா, நான் எங்கேயும் வரதா இல்லை, ப்ளீஸ்டா என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. என் நிலமை உங்கள் எல்லாருக்குமே புரியும், அதனால் என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாரும் என்னை டிஸ்டர்பும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அரசி வந்துட்டுருக்கிறத பார்த்தோன்னா அரசிக்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை தேடி போகிறாங்க. அரசி குமாரை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான், அரசி உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும் நில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் முன்ன மாதிரி இல்லை அரசி, நான் உண்மையாகவே தெரிஞ்சிட்டேன். நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பாக நான் செஞ்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட அரசி. நான் கோமதியத்தையோட பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் மன்னிப்பு கேட்டு அரசிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம சரவணன் பார்த்தோன்னா அரசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குமார் சரவணனை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. அரசி, என்ன இவன் 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 எதுக்காக உங்ககிட்ட பேசணும் தெரியலன்னு அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க. நீ என்னென்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, வாண்ணா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரு அரசி, விடு கையை. நான் எப்படி இவனை இப்படி விட்டுட்டு வர முடியும்? நீ இந்த நிலமையில் இருக்கனா அதுக்கு காரணமே இவன் தானே. இவனை எப்படி என்னால் விட்டுட்டு வர முடியும்? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அரசி இருந்துட்டு, அண்ணன் கையெடுன்னு என்னென்ன காரியம் பண்ணிகிட்ருக்க, விட அரசி. நீ முதல்ல என் கையெடு. இல்லைண்ணே, நீ அவர் மேலேருந்து முதல்ல கையெடு. இப்போ எதுக்காக நீ அவரை அடிக்கிற? அவருக்கு நமக்கு என்ன இருக்குது? நீ எதுக்கு அவரை அடிக்கிறதுக்காக போகிற? விடன, வான போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி தடுக்கிறாங்க. ஆனால் சரவணன் அரசி சொல்கிறத கேட்காம அடிக்கிறதுக்காகவே போகிறாரு. குமார் இருந்துட்டு, அரசி நமக்காக அவங்க அண்ணங்கிட்ட சத்தம் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் அரசியவே பார்த்துட்ருக்காங்க. டேய் என்னடா, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா நீ எதுக்காகடா அரசியவே பார்த்துட்ருக்க? எதுக்காகடா என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிற? என் தங்கச்சிக்கு ஒன்றுக்கு 3 அண்ணன் இருக்குங்கடா. அவளுக்கு ஒன்றுனா நின்று பார்த்துட்ருப்போன்னு நினச்சியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் என் தங்கச்சிக்கிட்ட பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் கடைசியில் அரசி தான் தடுக்கிறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு சரவணா, நான் செஞ்ச தப்புக்கு அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். உன் மன்னிப்பு யாருக்கடா வேணும்? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிச்சிருன்னு சொன்னால் உன்னை ஏற்றுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அரசி சமாதானம் பண்ணி சரவணனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசி, அவன் எதனா உங்ககிட்ட பேசினானா தெரியலண்ணே, அவர் பாட்டுக்கு ஏதோ பேசுறதுக்காக வந்தார், ஆனால் அவர் என்ன பேச வந்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எங்கே கிளம்பிட்டேனே? நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தானே, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், இப்போ நான் கொண்டு போய் உன்னை வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு அரசி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் குமார் இருந்துட்டு, அரசி நமக்காக அவங்க அண்ணங்கிட்டே சண்டை போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பற்றி ரொம்பவே பெருமையாக குமார் நினச்சிட்ருக்காங்க. அப்படின்னா அரசியோட மனசில் நான் இன்னும் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு டைனிங் டேபிளில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம கதிரும் பழனியும் போகிறாங்க. அக்கா, நாங்கள் தான் சாப்பாடு டைமுக்கு வந்தோங்கம்மா, இல்லை நீ எங்களை பார்த்து சாப்பாடை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கரெக்டான சாப்பாடு டைம் தான்டா, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஹை உருளைக்கிழங்கு பொரியலா? ஹை உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஏக்கா, இந்த பறக்கிறது நடக்கிறது ஓடுறதுன்னு சொல்லி இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே? டேய், முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், ஆம்லேட்டும் போட்டு வச்சுருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாமல் அது போட்டு இட்ட முட்டையை எங்களுக்கு
கொடுக்குறியா? சரி ஏதோ ஒன்று வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததா உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. உனக்கு பிடிக்குன்றதுனால தான் நான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி வந்து எட்டி பார்க்குறாங்க. இதுதான் கரெக்டான டைம். அவன் சிரிச்சிட்டு வேற இருக்கான். அதனால் இப்போ போய் நம்ம காம்படிஷனை பற்றி கதிர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க கிச்சனில், இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வேணா உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய், நான் எப்படி உங்ககிட்ட கால் வலிக்குதுன்னு சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வழக்கம் போல தான்டா ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க. அம்மா, நீ எதுக்காகம்மா நின்று கஷ்டப்படணும்? எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போம்மா, போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு கோமதியாக அனுப்பி விடுறாங்க. கதிரோட தட்லேயும் பழனியோட தட்லேயும் சாம்பார் பொரியல் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை நான் அத்தை கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோமதி வந்துடுறாங்க. என்னாச்சு? நான் சாப்பிட லேட் ஆகும் ராஜு, நீ இவங்களோடய உட்காந்து சாப்பிடு. இல்லை அத்தை பரவாயில்ல, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் லேட்டாகவே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் இப்போ அர்ஜென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், காம்படிஷன் விஷயந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, மறுபடியும் நீ எதுக்காக இந்த விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்க? நீ இதில் ஒத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே பிடிவாதமாக போகிறாங்க. கதிர் இருந்துட்டு ராஜியை சமாதானம் பண்ண போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கோமதி இருந்துட்டு அவள் எவ்வளோ நேரம் தான் இப்படி இருப்பான்னு பார்க்கலாம், நீ எதையும் பெருசாக எடுத்துக்காத, நீ முதல்ல சாப்பிடு, அவளை நான் சாப்பிட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து கதிரை வந்து சாப்பிட வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கதிரால ராஜி வந்து சாப்பிட மாட்டாளோ, ரொம்ப பிடிவாதமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கால்வலி எப்படிங்க இருக்குது? டாக்டர் என்னங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலெல்லாம் இன்னும் 2 வாரத்தில் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு தான் இந்த வலியை தாங்கிக்கவே முடியல, அவ்வளோ வலி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்கல்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கேட்கவும், எல்லாம் கொடுத்துருக்காங்க அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி வராங்க. மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த டான்ஸ் காம்படிஷன் விஷயத்தை தவிர மற்ற எதுனாலையும் நீ பேசுமா, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, அதை பற்றி தான் மாமா பேசணும், ப்ளீஸ் மாமா பர்மிஷன் கொடுங்க, 2 நாளோ 3 நாளோ தான், முடிச்சுட்டு நேராக நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தரை விடாமல் எல்லார்கிட்டேயும் கெஞ்சுறாங்க. ஆனால் யாருமே பர்மிஷன் வந்து கொடுக்கறதே இல்லை. கதிர் இருந்துட்டு அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, வேண்டானா விட வேண்டியதுன்னா அதெல்லாம் என்னால் விட முடியாது, நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. கதிர் ரொம்பவே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா. இல்லைப்பா ராஜி, நீ உனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படி ஆசை இருந்தால் 2 பசங்களை சேர்த்துக்கோ, அவங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடு, மற்றபடி இந்த ஊராக போய் டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜி இருந்துட்டு மாமா மாமா ப்ளீஸ் மாமா பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உன் மாமா நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோ, தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ராஜினி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ராஜியை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சித்தப்பா, நீங்களாவது மாமா கிட்ட சொல்லுங்க, அம்மா தாயே நீ ஆளை விடுமா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பழனி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சரவணன் கிட்ட கேட்குறாங்க. நான் எப்படிம்மா போய் அப்பா கிட்டலாம் பர்மிஷன் கேட்க முடியும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கதிர் இருக்கிறவங்க போகிறாங்க. கதிர்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு, நீ சாப்பிட்டியா, முதல்ல நான் சொல்கிறத கேளு,
சரிப்பா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்னோட ஆம்பிஷனே வந்து போலீஸ் ஆகிறது தான். அதுக்கு மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. மற்றபடி இந்த டான்ஸ் எல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு டான்ஸ்னா தான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காது. அந்த 10 லட்ச ரூபாய்க்காக தானே நீ இப்போ டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி எனக்கு நான் அப்பா கொடுக்குற பணத்தவே வேண்டான்னு சொல்கிற ஆளு. நீ இந்த டான்ஸ் ஆடி கொண்டு வந்து கொடுக்குற பணத்தில் நான் ஜா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேனா? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற? அந்த பணம் என் தேவைக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்ருக்கிறம்போது கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம சரவணன் கிட்ட இது இப்படி தான் அப்படி இவங்க அது வாங்கிட்டு போனாங்க, இன்னும் பைசா தரல, இவ்வளோ அமௌண்ட் தரணும்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் எழுதிட்டுருக்காங்க. செந்தில் ஒரு பக்கம் பேப்பர் பார்த்துட்ருக்காரு. நாம் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தா இவன் என்ன வேலை பார்க்குறான் பாரு. அண்ணன் நீங்களாம் வேலைக்கு போனால் காலையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து கஷ்டப்பட்டு கிளம்பி போகணும். ஆனால் நம்மலாம் அப்படி இல்லைண்ணே. 10 நிமிஷம் முன்னாடி ரெடியானா கூட சரி, டான்னு அந்த டைமுக்கு மட்டும் வேலைக்கு ஜாயின் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி வராரு. ராஜியை பார்த்தோன்னே பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மறுபடியும் டான்ஸ் கிளாஸ் நான் அதை பற்றி பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவைமா சொல்கிறது, உனக்கெல்லாம் புரியவே புரியாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறாங்க. நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.